வணக்கம். பொடுகு எப்படி நீக்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையே முடி கொட்டுறது தான். ஆண்களுக்கு சொட்டை விழுறது, பெண்களுக்கு முடி சன்னமாகிறது, துண்டாகிறது. எனக்கு தெரிந்த தீர்வை சொல்கிறேன். இதை நான் செயல்படுத்தி பார்த்துருக்கேன். முடி எனக்கு கொட்டுறதில்லை, நல்லா வளரும். இதை கவனமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரீ டைமில் இதை செஞ்சு பாருங்கள். இதை செய்யும்போது உங்கள் தலையில் எண்ணெய் பசை இருக்கக்கூடாது. பொடுகு ஆரம்பத்தில் தெரியாது, நம்ம தலை பிச்சுக்கும். அப்போ சொரியும் போது தான் நம்ம விரல் நுனியில் நம்ம துணியில் போட்டுருக்க துணியிலலாம் கொட்டும். அப்போ தான் நமக்கு தெரியும். முடி கொட்டும் போது தான் நமக்கு தெரியும். இது நல்லா இப்படி முடி தலையை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு முடியை கொஞ்சம் கொஞ்சமாக வகுடாக எடுத்து விட்டு சீப்பு போட்டு இது போல் தேய்ச்சி விடுங்க. சொந்தின மாதிரி தேய்க்கணும். மண்டையை போட்டு அழுத்தக்கூடாது, வலி எடுத்துக்கும். காது கிட்ட, கழுத்துல இந்த அளவுக்கு தேய்ங்க. நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தலையை குனிஞ்சு நல்லா தட்டி விடுங்க. நல்லா தட்டினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மண்டை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி அதை ஒரு பஞ்சில் நினச்சி புளிஞ்சுக்குவாங்க. புளிஞ்சிட்டு அந்த முன்ன சொரியறதுக்கு எப்படி வகுடாக எடுத்தீங்களோ அதே மாதிரி வகுடாக எடுத்து மண்டை ஃபுல்லாக தேய்ங்க. மண்டை நல்லா படணும் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் வரணும் தலையை ஊற விடுங்க அந்த எண்ணெயிலேயே. அப்புறம் குளிக்க போயிடுங்க. அதுக்கு மேலே விடக்கூடாது. கொஞ்சம் முதல் ஷாம்பு போட்டு விரல் நுனியால், உள்ளங்கையால் விரல் நுனியால் சொரண்டின மாதிரி தேய்ச்சி தலையை அலசுங்க. உடனே மறுபடியும் கொஞ்சம் ஷாம்பு போட்டு அதே மாதிரி தேய்ச்சி அலசுங்க. ஷாம்பு தலையில் 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரல தான் இருக்கணும். அதுக்கு மேலே விடாதீங்க. தலை காஞ்சதுக்கப்புறம் ஆண்கள் இந்த கையால் தலையை ஒதுக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. சீப்பால் ஒதுக்குங்க. பெண்கள் முடிந்த அளவு இந்த முடி கொஞ்சம் கொட்டுறது நிற்கிற வரலுமாவது தலையை பின்னி போடுங்க. அடுத்த நாள் தலைக்கு எண்ணெய் போடாதீங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது நல்லா அடி வயிற்றுக்கு விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்க. அப்படி போடுறதுனால உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும், உடல் சூடு தண்ணியும், யூரினும் ஃப்ரீயாக போகும். அடுத்த நாள் தலைக்கு ஷாம்பு போட வேண்டாம். 2வது நாள் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஆனால் 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஷாம்பு போட்டு குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா மறுபடியும் அதே போல் சீப்பு போட்டு தேய்ச்சி விடுங்க. 2 சிட்டிங்காவது. பொடுகு அதிகமாக இருந்தால் தேய்க்கிறவங்க சொல்லுவாங்களே இன்னும் பொடுகு இருக்குன்னு, அப்போ 3வது சிட்டிங் இதே போல் 3வது சிட்டிங் வச்சுக்கோங்க. அப்போ தலைக்கு எண்ணெயே போடக்கூடாதா அப்படின்னா போடுங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே தலைக்கு குளிச்சுடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பொல்யூஷன் அப்படி. ஏன்னா நம்ம கையிலேயே நம்ம டெய்லி குளிக்கிறோம், ஏன் உடம்பு ஃபுல்லாக அழுக்காகுது. தலையும் அதே போல தான். ஏன் அப்போ எல்லாம் பேன் வரும், பொடுகெல்லாம் அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு முடி கொட்டுறது கண்டிப்பாக நிற்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம்லலாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸு, அக்கா, அம்மா இவங்களுக்குலாம் இந்த வீடியோவை காட்டி இது போல் தேய்ச்சி விடுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக முடி வளரும். இதுக்கு உணவும் சும்மா செலவே இல்லாத 3 உணவு தான். நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற உணவு தான். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்.